ஸோ இங்கிலீஷ் கிராமரில் ரூல் 6 சர்டைன் கேசஸ் ஆஃப் கம்பேரிஷன்ஸ். ஸோ ரெண்டு விஷயத்தை கம்பேரிஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எந்த மாதிரியான ரூல் வந்து ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூலில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ when we comparing someone or something with others in the same group, don't use all unless the subject is not a part of the group. ஸோ ரெண்டு விஷயத்தை நம்ம சேம் குரூப்பில் இருக்கக்கூடிய ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். கோல்டு இஸ் ப்ரீசியஸ் தென் ஆல் மெட்டல்ஸ். ஸோ கோல்டுங்கிறது வந்து என்ன தான், ஒரு மெட்டல் தான். கோல்டு வந்து ஒரு மெட்டல் தான். அப்போ கோல்டு இஸ் ப்ரீசியஸ் தென் ஆல் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது தவறு தானே. ஸோ எல்லா மெட்டல்ஸை விட கோல்டு வந்துட்டு ப்ரீசியஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தவறு. தங்கம் எல்லா உலோகங்களிலும் சிறந்தது என்று சொல்வது தவறு. ஏனெனில் தங்கம் தானும் ஒரு உலோகம் தான். ஸோ தங்கமே வந்து பார்த்திங்கன்னா என்ன தான், ஒரு மெட்டல் தான். ஸோ இது வந்து தன்னைத்தானே ஒப்பிடும் நிலைக்கு வந்துட்டு தள்ளப்படுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்னா, கோல்ட் இஸ் மோர் ப்ரிஷியஸ் தென் எனி அதர் மெட்டல். ஸோ மற்ற எல்லா உலோகங்களை விட, அதாவது கோல்டை விட்டுட்டு மற்ற எல்லா உலோகங்களை விட தங்கம் வந்துட்டு மேலானது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாமா? ஸோ அதுதான் அடுத்தது. டைமண்ட் இஸ் மோர் ப்ரிஷியஸ் தென் ஆல் மெட்டல்ஸ். இது வந்து கரெக்டானு கேட்டிங்கன்னா இது வந்து கரெக்டு. ஏன்னா டைமண்ட்ங்கிறது மெட்டலா? டைமண்ட் வந்து மெட்டல் இல்லை. ஸோ டைமண்ட் இஸ் மெட்டல் கிடையாது, அது வந்துட்டு ஒரு விதமான ஸ்டோன் தான். சரிங்களா? ஸோ அப்போ அது வந்துட்டு எல்லா மெட்டல்ஸை விட உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது வேணால் கரெக்டு தான். ஏன்னா டைமண்ட் மெட்டல் கிடையாது. ஸோ காளிதாசா வாஸ் மோர் ஃபேமஸ் தென் ஆல் பொயட்ஸ். ஸோ காளிதாசா அப்படிங்கிறவர் யார்? ஒரு பொயட். ஸோ அந்த பொயட் வந்துட்டு எல்லா பொயட்டை விட ஃபேமஸ் ஆனவர் அப்படிங்கிறது சொல்கிறது தவறு. காளிதாசா வாஸ் மோர் ஃபேமஸ் தென் எனி அதர் பொயட். ஸோ மற்ற எல்லா, அதாவது காளிதாசரை விட்டுட்டு மற்ற நிறைய பொயட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த பொயட்ஸ் எல்லாத்தையும் விட காளிதாசர் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகியிருக்காரு அப்படின்னு வந்துட்டு சொன்னோன்னா அது வந்து கரெக்டு. சச்சின் டெண்டுல்கர் இஸ் கிரேட்டர் தென் ஆல் கிரிக்கெட்டர்ஸ். ஸோ சச்சின் டெண்டுல்கரே வந்துட்டு கிரிக்கெட்டர் தான். ஸோ அப்போ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இவர் வந்துட்டு கிரேட்டர் அப்படின்னு சொல்கிறோன்னா அது தவறு. ஸோ மேபி இப்படி வேணால் சொல்லலாம், சச்சின் டெண்டுல்கர் இஸ் கிரேட்டர் தென் ஆல் ஃபுட்பால் பிளேயர்ஸ். சச்சின் டெண்டுல்கர் மற்ற ஃபுட்பால் பிளேயர்ஸை விட கிரேட்டராக இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அல்லது சச்சின் டெண்டுல்கர் இஸ் கிரேட்டர் தென் எனி அதர் கிரிக்கெட்டர்ஸ். மற்ற எல்லா கிரிக்கெட்டர்ஸை காட்டிலும் அவர் வந்துட்டு ஃபேமஸாக இருக்கார். சச்சின் டெண்டுல்கர் மற்ற அனைத்து கிரிக்கெட் வீரர்களையும் விட சிறந்தவர். சச்சின் டெண்டுல்கர் அனைத்து கால்பந்தாட்ட வீரர்களையும் விட சிறந்தவர். ஸோ இந்த இது கரெக்டு தான். ஸோ இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. தமிழில் வந்துட்டு இது கரெக்டாக தான் இருக்குது. சரி, ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் மாதிரி. சிலரும் வந்துட்டு நீங்களும் அப்படியே ஆன்சர்ஸ் வந்து சொல்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அயன் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் ஆல் மெட்டல்ஸ். ஸோ அயன்கிறது ஒரு மெட்டலு. ஆல் மெட்டல்ஸை விட இந்த அயன் வந்து ஸ்ட்ராங்கர்னு சொல்கிறோன்னா அது வந்து கரெக்டாக? ஸோ கரெக்ட் இல்லை. ஸோ என்ன, தப்பு தானா? ஸோ அப்போ என்ன வரணும் இந்த இடத்துல? அயன் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் எனி அதர் மெட்டல். மற்ற எல்லா மெட்டல்ஸையும் காட்டிலும் அயன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு, ரவீந்திரநாத் தாகூர் வாஸ் கிரேட்டர் தென் ஆல் பொயட்ஸ். ரவீந்திரநாத் தாகூர் வாஸ் கிரேட்டர் தென் ஆல் பொயட்ஸ். ஸோ அப்போ இதை வந்து கரெக்டானு கேட்டிங்கன்னா ஸோ தப்பு. ரவீந்திரநாத் தாகூர் வாஸ் கிரேட்டர் தென் எனி அதர் பொயட்ஸ். மற்ற எல்லா பொயட்ஸையும் காட்டிலும் ரவீந்திரநாத் தாகூர் கிரேட்டராக இருக்கார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், ரவீந்திரநாத் தாகூர் வாஸ் கிரேட்டர் தென் ஆல் யூரோப்பியன் பொயட்ஸ். ஸோ இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கரெக்ட். ஏன்னா இங்கே ரவீந்திரநாத் தாகூரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இந்தியன் பொயட்டு. அவர் வந்துட்டு யூரோப்பியன் பொயட்ஸோட கம்பேர் பண்ணும்போது பண்ணலாம். சரிங்களா? அது வேறு குரூப்பு, இது வேறு குரூப்பு. ஸோ யூரோப்பியன் பொயட்ஸுங்கிறது வேறு குரூப். அப்போ எல்லா யூரோப்பியன் பொயட்ஸை விடவும் ரவீந்திரநாத் தாகூர் பெரியவர் அப்படின்னு சொல்கிறோன்னா இது வந்துட்டு கரெக்டு. ஐஸ்வர்யா ராய் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தென் ஆல் ஆக்ட்ரஸ். ஐஸ்வர்யா இஸ் மோர் பியூட்டிஃபுல் தென் ஆல் ஆக்ட்ரஸ். ஐஸ்வர்யா ராயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸ் தான். ஸோ அவங்க வந்துட்டு எல்லா ஆக்ட்ரஸை காட்டிலும் ஐஸ்வர்யா ராய் வந்துட்டு மோர் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்கள காட்டிலும் அவங்க பியூட்டிஃபுல்னு சொல்கிற மாதிரி.
சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஐஸ்வர்யா ராய் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தென் எனி அதர் ஆக்ட்ரஸ். மற்ற எல்லா ஆக்ட்ரஸை காட்டிலும் ஐஸ்வர்யா ராய் வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இங்கே நம்ம போட்டிருக்கோம். சரியா?